காலிஃப்ளவரை வச்சு நம்ம பல விதமான ரெசிபி செஞ்சுருப்போங்க. ஆனால் இப்படி செஞ்சுருக்க மாட்டீங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான புதுமையான ரெசிபி, ரொம்ப சூப்பராக இருக்கும். சுலபமாக செஞ்சிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்காக நான் ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவராக எடுத்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய காம்பு பகுதியை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நமக்கு தேவை கிடையாது. உங்கள் வீட்டில் செடியெலாம் வளர்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு இதை உரமாக போடலாம். அவ்வளோதான், காம்பு எல்லாத்தையுமே நாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த காலிஃப்ளவர் பீசஸை இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதை நம்ம 2-3 வெட்டிக்கலாம். பாருங்கள், இது பெருசாக இருக்கிறதுனால நான் 4 பீஸாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி எல்லாத்தையுமே நாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு காலிஃப்ளவரை நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்டம் அப்படியே சேர்த்து பண்ணிக்கலாம். எல்லா பூவும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஹாட் வாட்டர் சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து விட்டுக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்துருக்கேன். அதை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். சேர்த்து விட்டுட்டு இந்த மாதிரி சூடான தண்ணி, கை பொறுக்கிற சூடு இருந்தால் போதும், ரொம்ப ஹீட் பண்ணிடாதீங்க. காலிஃப்ளவர் முழுகிற அளவுக்கு போட்டுக்கோங்க. தண்ணியை ஊற்றுனதுக்கப்புறமா அப்படியே லைட்டாக ஒரு கலக்கு கலக்கிடுங்க. நம்ம சால்ட்டு போட்டோம் இல்லையா, எதுக்காக நாம் இப்படி செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரில் புழு இருக்கும் உள்ள. நிறைய பேர் அதுக்காகவே சாப்பிட மாட்டேன்வாங்க. ஆனால் இன்றைக்கி நான் காலிஃப்ளவர் நறுக்குனதில் புழுவே இல்லை, சுத்தமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறது கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே நமக்கு எடுக்கும். சால்ட்டு போட்டுட்டு ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கணும். இது அப்படியே 2 நிமிஷம் இருக்கட்டும். நான் மூடி போட்டு விட்டுறேன். காலிஃப்ளவரை ஹாட் வாட்டரில் ஊற விட்டு 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கரண்டியை விட்டு அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி வடிச்சிட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. காலிஃப்ளவர் எல்லாத்தையும் நான் ஹாட் வாட்டர்லேருந்து எடுத்துட்டேங்க. அந்த தண்ணியில் பாருங்கள் எவ்வளவு அழுக்கு இருக்குது. இதை காட்டுறதுக்காகவே நான் வச்சுருக்கிறேன். நீங்கள் நினைப்பீங்க எதுக்கு சால்ட்டு போட்டு ஹாட் வாட்டரில் ஊற விடணும், நார்மல் வாட்டர்லேயே அலசி எடுக்கலாமேன்ட்டு. அது மாதிரி செஞ்சதுனால தான் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு எல்லாமே வந்திருக்குது. ஆனால் அதில் பூச்சி இருந்ததுன்னா அந்த பூச்சியும் வெளியே வரும். இந்த காலிஃப்ளவரில் பூச்சி இல்லை, அதனால் வெளியே வரலை. கெமிக்கல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துரும். தண்ணி வடித்து எடுத்த இந்த காலிஃப்ளவரை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கலாங்க. நம்ம காலிஃப்ளவரை வெறுமனே சமைச்சு கொடுத்தா வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சமாக இருக்கனால ஒரே பேட்சே போட்டுறேன். கொஞ்சம் அதிகமாக எடுத்திங்கன்னா 2 பேட்சாக போட்டுக்கோங்க. இது கூட சேர்க்குறதுக்காக நான் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். ஏற்கனவே நம்ம ஹாட் வாட்டர்லேயும் சால்ட்டு சேர்த்துருந்தோம், அதனால் பார்த்து தான் சேர்க்கணும். ஒரே ஒரு பச்சை மிளகாய் மீடியம் சைஸில் எடுத்திருக்கேன். காம்பு எடுத்துகிட்டு இதை அப்படியே 2ஆக உடைச்சிட்டு இதில் போட்டுக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தயிர், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தயிர் வேண்டான்னா நீங்கள் கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. ஆனால் தயிர் சேர்க்குறது தான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலைங்க. தயிரும் நம்ம உப்பும் தான் சேர்த்து அரைச்சோம். பாருங்கள், நல்லா நைஸாக அரைப்பட்டுருக்குது. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துங்க. இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வரணும். அதே சமயம் நம்ம செய்யக்கூடிய ரெசிபி நல்லா சாஃப்டாக வரணும். அதுக்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். கார்ன்ஃப்ளவர் வேண்டான்னா மைதா சேர்த்துக்கோங்க. மைதா வேண்டான்னா கோதுமை மாவு சேர்க்கலாம், ஆனால் கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் நான் கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அப்படி சப்போஸ் காலிஃப்ளவர் அரைச்சது ரொம்ப தண்ணியாக லிக்விடாக தெரிஞ்சதுன்னா எக்ஸ்ட்ராவாக 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சமையல் சோடா, அதாவது ஆப்ப சோடா சேர்த்துக்கிறேன், நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக. இது வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு சுத்த விட்டு எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் நான் எக்ஸ்ட்ரா டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கேங்க. நம்ம 2 டேபிள் ஸ்பூன் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிக்விடாக தெரிஞ்சுது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டேன். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிருக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வரணும். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை அந்த பிளேட் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அரைச்ச இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் மாற்றி விட்டுக்கலாம். நான் பிளேட்டுக்கு மாற்றி விட்டுட்டேங்க. மாற்றி விட்டுட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. பேனில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தை இது உள்ளே வச்சிடலாம்.
வச்சுட்டு தான் நம்ம பிளேட்டெல்லாம் வைக்கணும். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம செய்யக்கூடிய கிரேவிக்கு தேவையான தக்காளி பாருங்கள் ப்ளஸ் மாதிரி போட்டிருக்கேன். வெங்காயத்துலேயும் நான் இதை மாதிரி கீரல் போட்டிருக்கேன். இதை நம்ம வேக விட போகிறோம். தக்காளி சின்னதாக இருக்கனால நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். பெருசாக இருந்தால் 2 தக்காளி போதும். வெங்காயம் பெருசாக இருக்கனால 1 வெங்காயம் எடுத்திருக்கேன். மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கொஞ்சமாக நறுக்கி வச்ச இஞ்சி, 10 பல்லு பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன். நான் 2 பொளந்துட்டு தோல் எடுத்தேன், அதனால் இப்படி இருக்குது. அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மேலே இந்த பிளேட்டை நம்ம வைக்க போகிறோம். நான் கீறி வச்ச வெங்காயத்தை அப்படியே பிளந்து பிரித்து போட்டிருக்கேங்க. ஏன்னா இந்த மேலே பிளேட் வைக்கும்பொழுது இடிக்குது, அதனால் இந்த மாதிரி அப்படியே 3ஆக பிரித்து போட்டுட்டேன். இது அப்படியே வேகட்டும். இந்த பிளேட்டையும் நம்ம இது மேலே வச்சிடலாம். இந்த கிண்ணத்தை நடுவில் வச்சுட்டு அப்படியே வைங்க. இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. எனக்கு கரெக்டாக லிட்லேயே செட் ஆகிடுச்சிங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செட் ஆகலைன்னா இட்லி பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுடுங்க. ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டாச்சுங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. பார்க்கும்போதே தெரியும். இப்படி கத்தி விட்டு பார்த்தா நமக்கு ஒட்டாமல் வருது பாருங்கள். இது நமக்கு கரெக்டான பதம். இதை நம்ம வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விடணும். கூடவே நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி எல்லாமே வெந்துட்டுருக்குது. நம்ம வேக வச்ச வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாமே நல்லா வெந்திருக்குதுங்க. அந்த வேக வச்ச தண்ணி நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையே நான் எடுத்து வச்சுருக்கேன். அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். வேக வச்ச பன்னீர் பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வச்சு பன்னீர் கிரேவி தான் செய்கிறோம். அதில் பச்சை மிளகாய், கொஞ்சம் சமையல் சோடா, கார்ன்ஃப்ளவர்லாம் சேர்த்ததுனால இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் நல்லா வெந்திருக்குங்க. பாருங்கள், கை வச்சா கைகளில் ஒட்டலை. ஆனால் இன்னும் கொஞ்சம் சூடு குறையணும். சூடு ஆறுற வரைக்கும் ஆறட்டும். அதுக்குள்ளே இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தக்காளியில் இருக்கக்கூடிய இந்த தோலை நீக்கிடுங்க. இதுக்காக தான் நம்ம வேக விட்டோம். இந்த தோல் நமக்கு வேண்டாம். ப்ளஸ்ஸு மாதிரி கீறிட்டு வேக விடும் பொழுது இந்த தோல் ஈஸியாக கிழண்டு வந்துடும். தோலை உரிச்சிட்டு இந்த தக்காளியை நம்ம மிக்சர் ஜாரில் மாற்றிக்கலாம். இதே மாதிரி 4 தக்காளிக்கும் தோலை உரிச்சிக்கலாம். தக்காளியை தோல் எடுத்துகிட்டு சேர்த்துட்டேன். நம்ம வேக வச்ச மிளகாய், பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். நீங்கள் எண்ணெயில் வதக்கியும் சேர்க்கலாம். ஆனால் எண்ணெய் அதிகமாக பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சா இந்த மாதிரி வேக வச்சு சேர்க்கலாம். இது தாங்க ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அதிகமாக எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்லை. இதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இப்போ இந்த தோலில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி 1 குழி கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் போட்டுட்டு நல்லா அப்படியே பிழிஞ்சு விட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த சதை பகுதி எல்லாமே இந்த தண்ணியில் கிழண்டு வந்துடும். நம்ம புளி கரைக்கிற மாதிரி தான். பாருங்கள், இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போ இந்த சக்கையை நமக்கு தேவை கிடையாது. இதில் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இந்த தண்ணியை நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். இந்த வேக வச்ச தண்ணியை நம்ம கிரேவிக்கு பயன்படுத்திக்கலாம். எதுவுமே வீணாக்க வேண்டாம். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளி தோல் நீக்கிட்டு போட்டதுனால ரொம்ப சாஃப்டாக நல்லா நைஸாக அரைப்பட்டிருக்குது. இப்போ இதை வச்சு கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கோங்க. நான் வேகிறதுக்கு பயன்படுத்தின அதே பேனையை நான் கழுவி சுத்தப்படுத்தி வச்சுருக்கேன். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சுங்க. 1 பிரியாணி இலை சின்ன சைஸ் போட்டுக்கிறேன். 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி, அதை அப்படியே உதுத்து விட்டுக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. இப்போ சோம்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. அரைச்ச இந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு சேருங்க. சேர்த்துட்டு உடனே கலந்து விடுங்க, இல்லைனா மேலே தெறிக்க ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா கொதன்னு வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது வதங்கணுன்ட்டு அவசியம் இல்லை, நம்ம வேக வச்சு தான் சேர்த்துருக்கோம். இது அப்படியே அப்பப்போ கலந்து விட்டுக்கிட்டே நீங்கள் மசாலா சேருங்க, இல்லைனா வெளியே தெறிக்க ஆரம்பிக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இது நல்லா கலர் கொடுக்கும், காரம் ரொம்ப குறைவாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், அதையும் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் அதாவது கோரியண்டர் பவுடர், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இந்த மிளகு சீரகப்பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க.
இப்போ கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காலிஃப்ளவரில் ஆல்ரெடி சால்ட் சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு பண்ணுங்கள், இல்லைனா வெளியே தெறிக்க ஆரம்பிச்சிடும். மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. ஒரு 2 நிமிஷம் நாம் மூடி போட்டு விட்டுடலாம். மூடி போட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் நீங்கள் மூடி போடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வருது. நாம் வெங்காயம் தக்காளி வேக வச்சு தான் அரைச்சி சேர்த்தோம், இருந்தாலும் மசாலாவோடு சேர்ந்து கொஞ்சம் வேகணும். அதுக்காக தான் நான் என் தண்ணி சேர்க்காமல் அப்படியே மூடி போட்டு விட்டேன். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் அரைச்ச மிக்சியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் 1/2 டம்ளர் அளவுக்கு. அதை இதில் சேர்த்து விட்டுக்கிறேன். கூடவே நம்ம வேக வைக்கும் பொழுது மீதம் இருந்த தண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. திக்னஸ் போதுன்னா இந்த தண்ணியோடையே நம்ம விட்டுடலாம். இல்லை நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும். உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு சொல்லிவிட்டு. இப்போ கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குங்க. எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் மூடி போட்டு விடணும். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டால் போதும். இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நாம் ரெடி பண்ணி வச்ச காலிஃப்ளவர் பன்னீர் தயாராகிடுச்சுங்க. நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ சுத்தமாக சூடு இல்லை. நாம் இதை கட் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணாதீங்க, ஏன்னா சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் கேட்பீங்க, நம்ம பால் வச்சே பன்னீர் செஞ்சிடலாமல் எதுக்கு வெஜிடபிள் வச்சு செய்யணும்னு அப்படின்ட்டு. பால் வச்சு பன்னீர் செய்யும் பொழுது அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகங்க, அடிக்கடி சாப்பிட முடியாது. ஆனால் இந்த மாதிரி வெஜிடபிள் வச்சு செய்யும் பொழுது நாம் அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பன்னீர் கிரேவி நிறைய பேருக்கு பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக கட்டாயிருக்குது. எல்லா பக்கமும் நம்ம பிளேட்டில் எண்ணெய் தடவி இருந்தோம், அதனால் ஈஸியாக கழண்டு வருது. கட் பண்ணிவிட்டு இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம். பன்னீர் பீஸ் எல்லாத்தையும் நான் பிளேட்லேருந்து எடுத்துட்டேங்க. நம்ம பிளேட்டில் ஆயில் தடவுனதுனால ஒட்டலை பாருங்கள். இது லைட்டாக கொஞ்சம் ஒட்டி தான் பிடிக்கும், இது தேவையில்லை. இந்த பன்னீர் பீசஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குதுங்க. உண்மையிலே நம்ம பாலில் செஞ்ச பன்னீர் மாதிரி வந்திருக்கு. நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருசாக போட்டு பிளேட்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா அப்புறம் சின்ன சின்ன துண்டுகளாக நான் கட் பண்ணேன். பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. நல்லா அப்படியே ப்ரெஸ் பண்ணால் நல்லா ஸ்பாஞ்சு மாதிரி அமுங்குது. இதில் நம்ம காலிஃப்ளவர், கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ தான் சேர்த்துருக்கோம். தயிர் 1/2 கப்பு சேர்த்துருக்கோம். நல்லா வெந்திருக்குங்க, நல்லா ஃப்ளஃபியாக நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் நீங்கள் நினைப்பீங்க பாலில் செஞ்ச பன்னீராக இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமேன்ட்டு. அந்த அளவுக்கு இருக்காதுங்க, ஆனால் அதை விட இது நல்லாவே சாஃப்டாக இருக்குது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு காலிஃப்ளவர் டேஸ்ட்டு இதில் கிடைக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும். இதை இப்போ நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். கிரேவி மூடி போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ளே நம்ம பன்னீர் பீசஸையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், எண்ணெய்லாம் நல்லா தெளிஞ்சு வந்திருக்குது. நாம் 2 டேபிள் ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்தோம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இந்த அளவு திக்னஸ் வந்திருக்கு. இன்னும் பன்னீர் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நாம் கொதிக்க விடணும். இப்போ ஒவ்வொரு பீஸாக உள்ளே சேர்த்துடலாம். இதை நீங்கள் முன்கூட்டியே கூட தயார் பண்ணி வச்சுக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்ய போகிறீங்கன்னா முன்னாடியே ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட அப்புறமா கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். இல்லை உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். ஆனால் ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது தான். ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா தான் வேக போட்டோம், ஒரே டைமில் ரெடி பண்ணிட்டோம். பன்னீர் பீசஸ் எல்லாத்தையுமே நான் சேர்த்துட்டேங்க. அப்படியே மெதுவாக ஒரு கலக்கி விடுங்க. ரொம்ப நம்ம கரண்டியை போட்டு கலக்கக்கூடாது, ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். நம்ம பாலில் செஞ்ச பன்னீருக்கும் இதுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க. நம்ம பாலில் செஞ்சதை அடிக்கடி சாப்பிடக்கூடாது, அதில் ப்ரோட்டீன் ரொம்ப அதிகம், ஃபேட் அதிகம். இந்த மாதிரி வெஜிடபிள்ஸில் செய்யும் பொழுது அடிக்கடி கூட செஞ்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் சாப்பிடாதவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வைக்கலாங்க. காலிஃப்ளவர்லேயும் நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நிறைஞ்சு இருக்குது. கர்ப்பிணி பெண்கள் கூட காலிஃப்ளவரை அடிக்கடி சேர்த்துக்கலாங்க, அந்த அளவுக்கு சத்துக்கள் நிறைஞ்சிருக்குது. அதனால இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட வச்சிடலாம். குட்டீஸ்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம். நீங்கள் காலிஃப்ளவரில் செஞ்சீங்கன்றது சொன்னால் தான் தெரியும். இப்போ கொஞ்சமாக கசூரி மேத்தி, அதாவது காய்ந்த வெந்தயக்கீரை, அதை தூவி விட்டுக்கலாம். அப்படியே பவுடர் பண்ணிவிட்டு
தூவிட்டுக்கோங்க. கையிலேயே பிடிச்சி விட்டாலே போதும். தூவிட்டு மறுபடியும் ஸ்பூன் வச்சு லைட்டாக ஒரு கலக்கு. இப்போ பன்னீர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷமாவது நம்ம மூடி போட்டு விடணுங்க. அந்த கிரேவியில் நல்லா ஊறி வேகும். அப்போ தான் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கும். நம்ம அதில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாயும் 1/4 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கோம். இப்போ 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. பன்னீர் பீசஸை போட்டு விட்டு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கொதிச்சிட்ருக்கு. உங்களுக்கு அப்படியே தெரியும். ஃப்ளேம் அதிகமாக கொடுத்தா அடி பிடிக்கும். அதுக்காக தான் நான் லோ ஃப்ளேம் வைக்கணும்னு சொன்னேன். அப்படியே பொறுமையாக ஒரு பெரட்டுங்க. ரொம்ப வேகமாக பெரட்டக்கூடாது, ஏன்னா சாஃப்டாக இருக்கும். கிரேவி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். அருமையாக இருக்கும். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை நான் தூவி விட்டுறேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பன்னீர் கிரேவியை இப்போ நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றுறேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு பீசஸும் உடையாமல் இதே பக்குவத்தில் செஞ்சிங்கன்னா அருமையாக நமக்கு பன்னீர் கிரேவி கிடைக்கும். அதுவும் காலிஃப்ளவரை வச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவரை வச்சு ரொம்ப சூப்பராக நம்ம பன்னீர் கிரேவி தயார் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்து அசத்துங்க. அவங்க சாப்பிட்டாலும் கூட காலிஃப்ளவரில் செஞ்சதான் கண்டுபிடிக்கவே முடியாது. நீங்கள் சொன்னால் தான் தெரியும். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பன்னீர் கிரேவி எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பார்த்துடலாமா? நான் கொஞ்சம் சின்ன பீஸாக எடுத்துருக்கேங்க. ரொம்ப சூடாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துடலாம். காலிஃப்ளவர் பன்னீர் கிரேவி உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. நம்ம சேர்த்த உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம பாலில் செஞ்ச பன்னீர் மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்படியே தொண்டையில் இறங்குறதே தெரியல. டேஸ்ட்டும் அருமையாக இருந்தது. காலிஃப்ளவரில் செஞ்சோங்கிறது நம்ம சொன்னாதாங்க தெரியும். அது வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Bye guys. Bye bye.